silk cotton sarees, அதே மாதிரி cotton chudidar material, cotton தான் மார்க்கெட்க்கே சப்ளை பண்றோங்க. நாம வந்து ஹோல்சேலர் கூட கிடையாதுங்க, நேரடியா தயாரிப்பாளர் மேனுஃபேக்சரிங் சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெலிவர் பண்ணிக்கலாம். கொரியர் அந்த மாதிரி சர்வீஸும் நம்ம கிட்ட அவைலபிள். ரீசெல்லர்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. தனியாக அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்ம சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறங்காட்டியும் மற்ற இடத்த விட நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கொடுக்கலாம். டைஸா எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டைஸ் தான் நம்ம வந்து யூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட்டு ஷாலு டாப்லாம் எப்படி பிரிண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த யூனிட்டுக்கு நம்ம யூனிட் தாங்க சார். இது வந்து அப்படியே பார்த்தது பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பிரிண்டிங் யூனிட். இது வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்லேருந்து ரோலாக வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல்காக ஒரு பீஸா சாரியும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். காட்டனில் பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி சாரி ஒரு கோயிலில் துண்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு பேர் போட்டு அந்த கோயில் பேர் டேட்டு டைம்லாம் போட்டு அப்புறம் மியான்மர் பர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, மியான்மர் வியட்நாம் இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் போயிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஈரோடு வாயிலுங்க. ஈரோடுனாவே வாயில் சாரீஸ் தான் ஃபேமஸ். நம்மக்கிட்ட வந்து வெளியில் கிடைக்கிறதோடய இன்னும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் வந்து கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. கஸ்டமைஸ்டாக ப்ராடக்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி தனித்தனியாக பர்டிகுலராக எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அதாவது பெட்டுக்கு மேலே விரிக்கிறது நம்மக்கிட்ட 2 சைஸஸ் அவைலபிள் இருக்குது. டபுள் காட் சைஸு, கிங் சைஸுங்க. ரெண்டுமே பியூர் காட்டன் டை அண்ட் டை கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம காட்டன்ல குட்டின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன். இன்னும் காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ், அதே மாதிரி ரீசெல்லர்ஸ் வீட்டில் வச்சு சேல் பண்ணுற பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக இருக்கவங்க டவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சப்போஸ் உங்களுக்கு சாம்பிளுக்கு சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெலிவர் பண்ணிட்டு பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டனோட சாஃப்ட் மாறுபடுன்னு வைங்களேன். நம்மகிட்ட எல்லாமே ஹை குவாலிட்டி காட்டன்லேயே சாஃப்டான மெட்டீரியலுங்க. காட்டன் எவ்வளோ பாருங்க எவ்வளோ ஃபோல்டு பண்ண முடியுது இந்த சாரியை, அந்த அளவுக்கு. Hello viewers, welcome to your favorite channel Aslam Business Knowledge. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய PM டெக்ஸ் வந்திருக்கோங்க. இவங்களோட பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா நிரஞ்சனா. இவங்க வந்து சில்க் சாரீஸ் அண்ட் காட்டன் சாரீஸ், ட்ரெஸ் மெட்டீரியல், பெட் கவர்ஸ் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க ஹோல்சேலர் கிடையாது, மேனுஃபேக்சரர். உங்களுக்கு வீட்டு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றதுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்ல நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க, பல்கா வாங்கி வேற இடத்துக்கு ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட இவங்க எல்லாத்துக்குமே இவங்க சேல்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி டாபிக். ஓகே மேடம், இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ், அதே மாதிரி காட்டன் சுடிதார் மெட்டீரியல், காட்டன் பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேலர்ஸ், அதே மாதிரி ரீசெல்லர்ஸ் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்க, ஷோரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மேடம், இப்போ நீங்கள் மேனுஃபேக்சராக இருக்கீங்க, பட் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறீங்க. ரீட்டைலரும் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ஹோல்சேலருக்கும் கொடுக்குறீங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் கொடுக்குறீங்க. இது எப்படி 3 பேருக்கும் எப்படி செட் ஆகுது கொடுக்குறது? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து மெட்டீரியல்ஸ் வந்து யாரையும் இது பண்ணாத மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே தனித்தனியாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஸோ ரீட்டைலர்ஸ்க்கும் தனியாக நமக்கு அவுட்லெட் இருக்குங்க, ஹோல்சேலர்ஸ்க்கும் நம்ம தனியாக அவுட்லெட் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் தனியாக நம்ம மெட்டீரியல்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு தகுந்த பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். இங்கே என்னென்ன ப்ராடக்ட் மேடம் வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோரூம் மாதிரிங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட 2-3 ஷோரூம்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஷோரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம காட்டன் சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ், காட்டன் சுடிதார் மெட்டீரியல், அப்புறம் பெட் ஸ்ப்ரெட், காட்டன் பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷனுங்க. காட்டன் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 310லேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி சில்க் காட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 465லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சுடிதார் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வெறும், அதாவது ஒரு பேண்ட் ஷால் டாப் 3 ஒரு செட்டா 330லேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாமே நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேங்க. சில்க் காட்டன் இதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு நான் சொல்றது 465 ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து வரும். சில்க் காட்டன் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்டட் சில்க் காட்டன். அடுத்தது உங்களுக்கு பத்திக் சாரீஸ் காட்டுறேன். காட்டன்ல ஸ்டார்டிங் வெரைட்டிங்க இது பத்திக்னு காட்டன் நிறைய பேர் விரும்புவாங்க. அப்படி காட்டன் விரும்புறவங்களுக்கு பத்திக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ பத்திக் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 465லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுலயும் இன்னும் காட்டன்ல நிறைய வெரைட்டி இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது டை அண்ட் டை பிளாக் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு அடுத்த வெரைட்டி 545 ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து வரும். இது அடுத்தது உங்களுக்கு காட்டன்ல இது ராயல் கலெக்ஷன் சொல்லுவோம். இதுக்குள்ளே சாஃப்டான மெட்டீரியலுங்க, வேர் பண்ணவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை சைடில் பொட்டிக் ஷாப்லலாம் நிறைய பேர் இது வந்து வாங்கிட்டு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 595 ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க. சார் காட்டன்லேயே இருக்கிறதுலே நம்மக்கிட்ட ரிச்சான கலெக்ஷனுங்க இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி பொட்டிக் ஷாப்ல இதுவும் வந்து அந்த 2 வெரைட்டியும் சாரியும்
வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ஒரு ஹேண்ட்மேட் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 645 + உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து வரும். ஸோ காட்டனில் நம்மகிட்ட இந்த 4 வெரைட்டி சாரீஸ் இருக்குங்க. சில்க் காட்டனில் 3 வெரைட்டி இருக்குது. சில்க் காட்டனில் ஃபஸ்ட்டு இது நான் காட்டினேன் 465 உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 565 + ஜிஎஸ்டி சேர்ந்து வருங்க. சில்க் காட்டன்லேயே உங்களுக்கு அடுத்த வெரைட்டி. அடுத்தது உங்களுக்கு 645ல அடுத்த வெரைட்டிங்க. அதை விட கொஞ்சம் ரிச்சான கலெக்ஷன் சில்க் காட்டனுங்க. இந்த இது மேலே இருக்க பிரிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலேயே அடிக்கிறதுங்க. அதாவது பிளாக்ஸ் வச்சுருப்போம், மரக்கட்டையில் வந்து பிளாக் செஞ்சு வச்சுருப்போம். அந்த பிளாக்ஸில் வந்து உங்களுக்கு டைஸை தொட்டு அது மேலே பிரிண்ட் பண்ணுவோன்னு வைங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஹேண்ட்மேட் மெட்டீரியல் தான் இது. அதே மாதிரி சுடிதார்லேயும் இன்னும் 4 வெரைட்டி இருக்குங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வெரைட்டி சுடிதாரில் 330 + உங்களுக்கு ஜிஎஸ்டி. அடுத்துலேயே நம்மகிட்ட மெயினான ப்ராடக்ட் பத்திக்ங்க. பத்திக் காட்டன் சுடிதார். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் நான் சொல்கிறது 395 + ஜிஎஸ்டி உங்களுக்கு சேர்ந்து வரும். அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பிரிண்டட் கான்செப்டில் உங்களுக்கு அதே ப்ரைஸ் ரேஞ்ச் 395க்கு இன்னொரு சுடிதார் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட், ஷால், டாப் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அடுத்தது இன்னொன்று நான் எலைட் சாரீஸ் காட்டினேங்க இல்லையா காட்டன்லேயே, அதே மெட்டீரியல் குவாலிட்டியில் உங்களுக்கு அதே டிசைனில் உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல். இது உங்களுக்கு 445 + உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன்லேயே பெட் ஸ்ப்ரெட்டுங்க. அதாவது பெட்டுக்கு மேலே விரிக்கிறது. நம்மக்கிட்ட 2 சைஸஸ் அவைலபிள் இருக்குது. டபுள் காட் சைஸு, கிங் சைஸுங்க. ரெண்டுமே பியூர் காட்டன் டை அண்ட் டை கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம காட்டன்ல கொடுத்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குங்களா? இன்னும் நம்ம கிட்ட ஃபியூச்சர்ல நிறைய கொண்டு வந்துட்டு இருக்குங்க. காட்டன்ல சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் எங்களுக்கு கஸ்டமைஸ்டா ப்ராடக்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி தனித்தனியா பர்டிகுலரா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு பல்க் ஆர்டரா இருந்தா குறைஞ்சது ஒரு 500-1000 சாரீஸ் இல்ல சுடிதார் மெட்டீரியல் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் பியூர் சாஃப்ட் காட்டனுங்க. 100s சொல்லுவாங்க, 80s காட்டன்லயே நிறைய கவுண்ட்ஸ் வெரைட்டி இருக்கு. நம்ம கிட்ட 80sலயும் இருக்குங்க, 100sலயும் இருக்கு. அந்த கவுண்ட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த காட்டனோட சாஃப்ட் மாறுபடுன்னு வைங்களேன். நம்ம கிட்ட எல்லாமே ஹை குவாலிட்டி காட்டன் தாங்க. வேர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சாரீஸும் உங்களோட சாரீஸ் ஒண்ணுதானே? நாம தான் மார்க்கெட்கே சப்ளை பண்றோங்க. நாம வந்து ஹோல்சேலர் கூட கிடையாதுங்க. நேரடியா தயாரிப்பாளர், மேனுஃபேக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாம தான் நேரடியா தயாரிச்சு மேனுஃபேக்சரர், ரீசெல்லர்ஸ், அப்புறம் ஷோரூம்ஸ்க்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ஒரு சில சாரீஸ் பாத்தீங்கன்னா அந்த சின்னாலப்பட்டி அங்க இங்கெல்லாம் கிடைக்குது இளம்பில, அது இது எல்லாமே ஒரே மெட்டீரியல் தானே இல்ல எது டிஃபரெண்ட் இருக்குங்களா உங்களோட ப்ராடக்ட்? இல்லைங்க, இது வேறங்க. வெளியில கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் விட அதாவது நம்ம டிஃப்ரெண்டா கொடுத்தாதான் வந்து கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க இல்லைங்களா. வெளியில கிடைக்கிறதே கொடுத்தா மற்ற பக்கம் வாங்கிப்பாங்க. ஸோ அங்கிருந்து நம்ம டிஃப்ரெண்டா கொடுக்கணும். இப்போ சில்க் காட்டன்லாம் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன்ல பிளாக் பிரிண்ட்ஸ்லாம் மெயினா நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. நாம தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில ரெடி பண்ற பிரிண்ட்ஸ். அதே மாதிரி தாங்க குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏரியாது. சில்க் காட்டன்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. உங்களுக்கு சாஃப்டா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஈரோடு வாயிலுங்க. ஈரோடுனாவே வாயில் சாரீஸ் தான் ஃபேமஸ். நம்ம கிட்ட வந்து வெளியில கிடைக்கிறதோட இன்னும் நல்லா குவாலிட்டியாவே இருக்குங்க. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப குவாலிட்டி ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். நம்ம வந்து வாயில் சாரீஸ் விரும்புற கஸ்டமர்ஸ்க்காக நல்லா குவாலிட்டியாவே கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 310 + ஜிஎஸ்டி வருங்க. இது காட்டன்லயே இன்னொன்று வெரைட்டி காட்ட மறந்துட்டேன். இருக்குலே சாஃப்டான மெட்டீரியலுங்க. காட்டன் எவ்வளோ பாருங்க எவ்வளோ ஃபோல்டு பண்ண முடியுது இந்த சாரியை, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். வேர் பண்ணாலும் ஒரு ஸ்டாஃப், ஒரு டீச்சர்ஸு எல்லாம் வேர் பண்ணா ஃபுல் டே கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கறக்காக நான் சொன்னேன் இல்லைங்களா 100s கவுண்ட். ஸோ அந்த 100s கவுண்ட் சாரி தான் இது. ரொம்பவே சாஃப்டான மெட்டீரியல். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 545 + ஜிஎஸ்டி வருங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா நம்ம இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையுமே போட்டோஸ் அனுப்புவோம். அதை வச்சு அவங்க வாங்கிக்கலாம். இங்க என்னென்ன ப்ராடக்ட் மேடம் இருக்கு? இது வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இங்கே தான், எண்டும் இங்கே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படின்னா நம்மகிட்ட இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ஒயிட் பீஸ், காடா பீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சாரிக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒயிட் பீஸ் தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வரும். இதுல ஃபர்ஸ்ட் டேமேஜ் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு டேமேஜ் இல்லாத பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் ஏரியாவுக்கு அனுப்புவோம். நம்ம பிரிண்டிங் பற்றியும் போய் பார்க்கலாங்க. அது அவுட்டர்ல இருக்கு. பிரிண்டிங்க்கு அனுப்பிட்டு அது முடிஞ்சு இது நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. கேலண்டரிங், சிலிகேட், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு
மறுபடியும் இங்கதான் வரும். இங்கதான் வருங்க, அந்த மெட்டீரியல் இங்கதான் வரும். இல்ல இந்த மாதிரி வராதுங்க, பெரிய பெரிய ரோலா வரும். சரி இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்ல, பெரிய பெரிய ரோலா வருங்க. ஸோ அந்த ரோலை வந்து சைஸுக்கு ஏத்த மாதிரி பின் போட்டு, பின்னிங் மிஷின் சொல்லுவோம். ஸோ அந்த பின்னிங் மிஷின்ல பின் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு மெட்டீரியலையும் தனித்தனியா மடிச்சு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த மாதிரி பேக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு இருக்குங்க. மெயினா இப்ப வந்து சென்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்ப சென்னை சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி அந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் இப்போ இதான் சீசனுங்க, மாலை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து சாமி சாரியும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். காட்டன்ல பாத்தீங்கன்னா ஓம் சக்தி சாரி நீங்க சொல்லுவோம். ஸோ அந்த சாரீஸும் பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது போகுங்க கும்பாபிஷேகம் ஒரு கோயில்ல துண்டு வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு பேர் போட்டு அந்த கோயில் பேரு, டேட்டு, டைம்லாம் போட்டு அடிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. பல்க் ஆர்டரா கொடுத்துருந்தாங்க. ஒரு 2000 சாரி 2000 துண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ சப்போஸ் வேற கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கு கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். வேற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லுங்கிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, ரயான் லுங்கிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க அந்த லுங்கி, டை அண்ட் டை. அதே மாதிரி இன்னும் 2-3 வெரைட்டில பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கேரளா, அப்புறம் மியான்மர், பர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, மியான்மர், வியட்நாம் இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் போயிட்டு இருக்குங்க. ஆமாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம், இங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க எவ்வளவுதான் சுடிதார் டாப் மெட்டீரியலுங்க. இது டாப் மெட்டீரியல் மட்டும் இங்க இருக்கு. அதுக்கான பேண்ட் அண்ட் ஷால் அந்த ரூம்ல இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். இங்க என்னென்ன ப்ராடக்ட் மேடம் இருக்கு? இப்போ அங்க வந்து டாப் மெட்டீரியல் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேட்சிங்கான பேண்ட் ஷால்லாம் ஸோ நம்ம இங்க வச்சிருக்கோம். இது வந்து இன்னும் தனித்தனியா கட் பண்ணலைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரிண்டிங் யூனிட்ல இருந்து ரோலா வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல்கா ஒரு பீஸா தான் வரும். ஸோ பேண்ட் மெட்டீரியலுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வேணும். ஸோ 2 மீட்டரா நம்ம இதுல கட் பண்ணி இனிமேல் தான் வைப்போங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க எல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அங்கேயே கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, பேண்ட் அண்ட் ஷாலு. பேண்ட் ஷால் எல்லாம் தனித்தனியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இன்னும் கட் பண்ணாம வச்சிருக்கோம். இது தனித்தனியா இருக்கு. நம்ம வந்து அந்த ரூம்ல எடுத்துட்டு போய் பேண்ட் ஷால் டாப் எல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு செட்டா நம்ம வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு யூனிட் காட்டினேன் இல்லைங்களா, ஷோரூம் மாதிரி. அங்க கொண்டு நாம வந்து அந்த ரேக்ல அடுக்கி வச்சிருவோம். இப்போ உங்களோட ரா மெட்டீரியல்ல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? அதாவது மிச்ச கம்பேர் பண்ணும்போது, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது இதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் சுடிதார் மெட்டீரியல் இப்ப 3 செட்டு வருங்க, டாப், பேண்ட், ஷாலு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர் தான் கொடுப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பேண்ட் 2 மீட்டர் தான் கொடுக்குறோம். அது எல்லாத்துக்கும் போதுமான அளவு தான். டாப் அண்ட் ஷால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 மீட்டர் கொடுக்குறோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் என்ன மாதிரி ஹைட்டெல்லாம் இருக்கவங்களுக்கு டாப் வந்து நல்லா முட்டிக்கு கீழே வரணும், நிறைய பேர் அப்படிதான் விரும்புவாங்க. அந்த மாதிரி ஹைட்டா வரணும். ஷாலும் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா கீழே வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக 2.25 மீட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. அப்ப சாரீஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மீட்டர் வந்துருங்க. வித் பிளவுஸ் சாரீஸ் இருக்கு நம்ம கிட்ட, வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் இருக்கு. ஸோ வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 மீட்டர் வந்துடும். சாரீஸ் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் பாத்தீங்கன்னா 6.3 மீட்டர் உங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட், ஷாலு, டாப்லாம் எப்படி பிரிண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த யூனிட்டுக்கே போய் பார்க்கலாம். ஓகே மேடம், பார்க்கலாம். ஓகே, இங்க என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு? நம்மளோட ஒரு பட்ரிங், அதாவது பிரிண்டிங் யூனிட்னு சொல்லுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அங்கே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் பீஸ் வந்து ஒயிட்டா வரும், அதை செக் பண்ணுவோம். அது பிரிண்டிங் யூனிட் போகும் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பிரிண்டிங் யூனிட் தான் வந்திருக்கோம். சாரீஸ் வந்து இப்போ வேக்ஸ் பிரிண்டிங் யூனிட்டிங் இது. ஸோ வேக்ஸ் பிரிண்ட் வந்து இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் படிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கே சூடான மெழுகு அடுப்பில் வந்து கொதிச்சுட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேக்ஸ் கட்டிங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கட்டையில் வந்து அந்த மெழுகு தொட்டு சாரி மேலே வந்து பிரிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த சாரியை வந்து வாஷ் பண்ணிடுவாங்க. இந்த மெழுகு ஒட்டின இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஆயிடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிரிண்டிங் மாதிரி உங்களுக்கு தெரியும். கையில தான் பண்ணுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் கையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு சாரீஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நம்ம கிட்ட பிளாக் பிரிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு பிரிண்ட், வேக்ஸ் பிரிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாங்க. இது என்ன இடம், என்ன பிளேஸ் இது? இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் தாங்க சார். இது வந்து அப்படியே பார்த்தது பார்த்தீங்கன்னா வேக்ஸ் பிரிண்டிங் யூனிட். இது வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் யூனிட். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் தான் பிரிண்ட் அடிச்சுட்டு எல்லாமே ஸ்கிரீன் பிரிண்ட்டுங்க. இங்கேயும் சாரீஸும் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீஸ் தான் அடிச்சு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுத்தது ஒரு செட்டு வேற டிசைன் மாற்றுவாங்க. இப்போ வந்து ஒரு டிசைன் அடிச்சிருக்காங்க. அடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து காய போட்டுருவாங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு டிசைன் வந்து அடிச்சுட்டு மேலே காய போட்டுருவாங்க.
அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்து காய போடுவாங்க. அப்படியே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது முடிச்சுட்டு நமக்கு கேலண்டரிங்க அயன் பண்ணிட்டு வருங்க. ஸோ அயன் பண்ணி நான் நம்மளோட ஒர்க்கிங் யூனிட் காட்டினேன் இல்லைங்களா, ஸோ அங்கே கொண்டு வருவோம். அது வந்து நம்ம சாரியை வந்து மடித்து பேக் பண்ணி வச்சுருவோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி டைஸாக எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஆமாங்க. அதனால பிரிண்ட் பற்றியெல்லாம் நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க தேவையில்லை. வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே இருக்குன்னு வைங்களேன். இப்போ உங்களோட ப்ரைஸ் வந்து இப்போ லோக்கல் ஈரோடு மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை சென்னை மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை வட மாநிலங்களில் இந்த சூரத் மாதிரி இடங்கள், இந்த மார்க்கெட்ல உங்களோட பிரைஸ் எதை கம்பேர் பண்ணா? மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது நம்ம சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறங்காட்டியும் மற்ற இடத்த விட நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்லேயே கொடுக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மெட்டீரியலை யாரெல்லாம் பை பண்ணுவாங்க? இப்போ நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களை காட்டுங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸை ஹோல்சேலும் எடுத்துக்கலாங்க, ரீசெலர்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் பல்க் ஆர்டர்ஸ் ஷோரூமுக்கெல்லாம் தேவைப்பட்டாலும் நம்ம அவங்களுக்கும் டெலிவரி பண்ணிக்கலாம். இப்போ யாராவது நீங்கள் வந்து கடைகளுக்கு அப்புறம் ஹோல்சேல் மார்க்கெட் இது மாதிரி எனக்கு கொடுக்குறதா சொன்னீங்க. இப்போ வீட்டு தேவைக்கு யாராவது ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கும் கொடுப்பீங்களா? இப்போ அனுப்பிக்கலாங்க. சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். கொரியரு அந்த மாதிரி சர்வீஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்காங்க. இந்த பிஸ்னஸ்ல என்னென்ன லாப நஷ்டங்கள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் கூட கிடையாதுங்க, நேரடியாக தயாரித்து இந்த ஹோல்சேலர்ஸ்க்கே நாம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் வைங்க. ஹோல்சேலர்ஸ் ஷோரூம்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இன்னுமே கம்மி விலையில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்னுமே லாபம் வச்சு அவங்க வைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் 450க்கு சாரீ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது 700 800 வரைக்கும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் 465 தாங்க. வெளியிலலாம் அதெல்லாம் 800 900 1000 வரைக்குமே இருக்குங்க. ஸோ அவ்வளோ வந்து மார்ஜின் வச்சு அவங்க வந்து சேல் பண்ணிக்கலான்னு வைங்களேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நேரடி தயாரிப்பாளர் அப்படிங்கிறனால நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே அவங்க குறைஞ்ச விலைக்கு பண்ணி அதிக லாபத்துக்கு அவங்க வைக்கலாங்க. ஒன்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, இப்போ புதுசாக இருக்கவங்க டவுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சப்போஸ் உங்களுக்கு சாம்பிளுக்கு சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சிங்கிள் பீஸ் வாங்கி அதை நீங்கள் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபர்தராக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ் அதிகமாக இல்லை ஹோல்சேல்? நிறைய பேர் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசெல்லர்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. தனியாக அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சுருக்கோங்க. அந்த லிங்க்கும் நம்ம ஷேர் பண்ணுறோம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நம்ம வந்து டெய்லி வந்து ரெகுலராக ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த குரூப்பில். ஸோ அதை வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்படியே மாற்றி ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து ஒரு மார்ஜின் வச்சு விற்றுக்குவாங்கன்னு வைங்களேன். ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்? குறைஞ்சபட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 போட்டாலே நம்மக்கிட்ட நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு பீஸில் எங்களுக்கு டவுட்டாக இருக்குங்க, நாங்கள் வாங்கி பார்த்துட்டு வச்சு பார்த்து எப்படி மூவ் ஆகுதுன்னு இது பண்ணிக்கலாங்கன்னா ஒரு 10 குறைஞ்சபட்சம் 10 இல்லை 5 கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் ஹோல்சேலர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 பீஸ் 20 பீஸ் 25 பீஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் சாரீனா சாரீ மட்டும் எடுக்கணும், சுடினா சுடி மட்டும் எடுக்கணும்பாங்க. நம்மக்கிட்ட அந்த கண்டிஷனே கிடையாதுங்க. நீங்கள் சுடியில் 2, சாரியில் 2, காட்டன் சாரியில் 2 அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெறும் 10 பீஸ் எடுத்திங்கனாவே நம்ம ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் மினிமமாக ஒரு 5000 இருந்தாலே போதுங்க. ஸோ எடுத்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற கலெக்ஷனை அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க ஷாப்லேயோ வச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு மேலே அவங்க நல்ல மூவ் ஆகிற கலெக்ஷன்ஸ் இன்னும் ஃபர்தராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10,000 ரூபாய்க்கோ அல்லது 20,000 ரூபாய்க்கோ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம்? நம்மகிட்ட வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்க 5,000 ரூபாய் வரைக்கும் அவங்க சேல் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 5,000 5,000 வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சு இது பண்ணுறது அவங்க டேலண்ட். ஆமாம், வந்து பேக் பண்ணிட்டு இந்த ஷிப்பிங் இதெல்லாம் பண்ணுவீங்க இல்லையா, வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஹோல்சேலர் அனுப்புவோம், யாருக்கெல்லாம் எப்படிலாம் அனுப்புவீங்க, அதுக்கெல்லாம் என்னென்ன சார்ஜஸ் ஆகும்? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நேரில் வர முடியாத கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோங்க. அது தனியாகவும் அவங்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம், நம்ம ஃபோட்டோஸ் அனுப்புவோம். ஸோ அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணி அவங்க வீட்டு தேவைக்குனாலும் சரி எதுனாலும் சரி அவங்க எப்படி இஷ்டப்படுறாங்களோ அதில் வந்து நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவேங்க. சப்போஸ் எங்களுக்கு கொரியர் வேணும், எங்களுக்கு அதுதான் பரவாயில்ல அப்படின்னாங்கன்னா நம்ம கொரியரும் அனுப்பி விட்டுறோம். இல்லை எங்களுக்கு லாரி ஆஃபீஸில் போட்டுவிடுங்க, ஒரு பல்காக நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோல்சேலாக நிறைய பேர் எடுத்தாங்கன்னா பல்க் ஆர்டராக இருந்தால் லாரி ஆஃபீஸ்லேயும் போட்டுவிட்டுறோம். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொரியர் மூலமாகவும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோங்க. ஆமாங்க. இப்போ வாட்ஸ்அப் குரூப் பற்றி சொல்லியிருந்தீங்க, யூடியூப் சேனலாக இருக்குன்னு, அதுலாம் எப்படி டெய்லி அப்டேட்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா? இல்லை ஆமாங்க, ரெகுலராக வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, நம்மளோட யூடியூப் சேனல் தனியாக இருக்குங்க, அதோட நேம் நிரஞ்சனா ஃபேப்ரிக்ஸ்.
ஸோ அதுலேயும் சரி நம்ம ரெகுலராக நம்மளோட புது கலெக்ஷன்ஸ் வரப்பெல்லாம் அதில் கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. அது போக டெய்லியும் வந்து நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ உங்களில் யாருக்காவது இந்த ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது ரீட்டைலுக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டு தேவைக்காக இருக்கட்டும், எதுக்கு தேவைப்படாலும் சரி, ஹோல்சேல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவங்க மேனுஃபேக்சர் தான். நீங்கள் தாராளமாக இவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இவங்க யூடியூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் டெய்லி அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண என்னென்னு உங்களுக்கு அப்டேட்ஸ் அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.